மீனராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி இருக்கிறதுனால உடம்புல அவஸ்தை இருக்குங்க. தலைப்பகுதி, நெஞ்சு பகுதி, தொண்டை பகுதி, அதே மாதிரி இடுப்பு பகுதி, அதுக்கப்புறம் கால் பகுதி, இந்த 4 இடங்களில் சங்கடம் இருக்கும். வயசானவங்களாக இருந்தால் கால் பகுதியில் பிரச்சனை வரும். மிட் ஏஜாக இருந்ததுன்னா ஒரு 35-40 வயசாக இருந்ததுன்னா இடுப்பு பகுதியில் பிரச்சனை வரும். யங்ஸ்டர்ஸ் லெஸ் தேன் 25 இயர்ஸாக இருந்தால் நெஞ்சு பகுதியிலையும் கண் பகுதியிலையும் பிரச்சனை, தலைப்பகுதியிலையும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா சனியின் பார்வையில் சூரியன் வரார். எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் சனி எப்போ சூரியனுக்கு பார்வை கொடுக்குறாருன்னா 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார். அதனால் முதல் 15 நாட்கள் ஆரோக்கிய விஷயத்திலும், பிற்பகுதி மாத பிற்பகுதி மே 15லேருந்து மே 31 வரைக்கும் சனியின் பார்வையில் சூரியன் வர்றதுனால அப்பா பையன் உறவில் மனஸ்தாபம் இருக்கும். அதுவும் எங்கள் சொந்த ஊரில் நான் பார்க்கும்போது ஒரு வயசான அப்பாவை பசங்க 2 பேர் சேர்ந்து பெல்ட்டால் அடித்தாங்க. அந்த மாதிரி பாவம் பண்ணினீங்கன்னா ஜென்மாந்திரத்துக்கு, இந்த ஜென்மம் இல்லை 7 ஜென்மம் இடத்துல உங்களுக்கு பாவம் விமோச்சனம் கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி சமயம் அப்படி வருதுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இதை நான் ஏதோ இப்போ இல்லாததை ஒரு இட்டுக்கட்டி சொல்கிறேன் இல்லை, என் கண்ணால் பார்த்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது, நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டில் நடந்த விஷயம். என்னோடய சொந்த ஊர் ஈரோட்டில் நான் பார்த்த விஷயம். அதனால தான் எனக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா மீனராசிக்காரங்க குறிப்பாக உங்கள் தந்தையை நீங்கள் மதித்து நடக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜென்மாந்திர பாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பண விவகாரங்களில் மாத முற்பகுதி பதட்டத்தை ஏற்படுத்தும், மாத பிற்பகுதி சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் போனதுக்கப்புறம் தான் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இந்த மாத முற்பகுதியில் உங்களுக்கு மருத்துவ ரீதியான சங்கடங்கள், ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. என்னடா அது எல்லாம் நெகட்டிவாக சொல்கிற, கேட்க தோணுதில்ல? இது உண்மை. நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு தான் சொல்கிறேன். அதே மாதிரி வயிறு சம்மந்தமாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறது, சாப்பிட்டுட்டு ஓவராக சாப்பிட்றது, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அளவான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். 100 கிராம் சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 கிராம் காய்கறி எடுக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு சாப்பாடு தான் வேணுன்ட்டு வண்டியாக பகாசுரம் சாப்பிட்ற மாதிரி அரிசியை போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்பில் வியாதி தான் மிஞ்சும். அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண விவகாரங்கள், நிலம் சார்ந்த விவகாரங்களில் அரசாங்க ரீதியாக சில தடைகள் வந்தாலும் அதை சமயோஜிதமாக செயல்படுத்தி வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் தாயாருக்கு மருத்துவ ரீதியான சங்கடங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதனால் கொஞ்சம் அவங்க ரிலீஸ் ஆவாங்க, ரிலாக்ஸ் ஆவாங்க. வாழ்க்கை துணை, கணவன் மனைவி உறவில் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் கணவரோ மனைவியோ மருத்துவ ரீதியாக சங்கடப்படுறாங்க, ஆப்ரேஷன் வரைக்கும் போயாச்சு, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயாச்சு. கடைசியில் டாக்டர் சொல்லுவாங்க, இந்த ரிப்போர்ட் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ஒரு தடவை இன்றைக்கி டெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ரிப்போர்ட் வச்சு பார்த்துட்டு சொல்லாமே. நாளைக்கு பார்த்தா சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை, இந்த மருத்துவத்தில் மருந்து மாத்திரையிலே குணப்படுத்திடலாம், இன்ஃபேக்ட் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லையே சார் அப்படின்னு உங்களே கேள்வி கேட்பாங்க. ஏன் உங்களுக்கு நான் இந்த மாதிரி சொன்னேன்? சில டாக்டர்ஸ் என்கிட்டே கேட்டிருக்காங்க, உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா தானே, உங்களுக்கு உடம்பு நல்லா தானே இருக்குது, ஏன் உங்களுக்கு இந்த வலி வந்திருக்கக்கூடாது? என்னையா அது எனக்கு வந்துடுச்சு, என்ன பண்ணலாம், அதுக்கு வழி பாருங்கன்னு தான் சொல்லணும். அது மாதிரி உங்களுக்கான நேரம் இப்பொழுது நல்ல நேரமும் இருக்குது, சங்கடமும் இருக்குது. மருத்துவ ரீதியான சில முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும், சில சமயம் செலவுகளையும் ஏற்படுத்தும். செலவை ஏற்படுத்தும், ஆனால் ஆதாயத்தை கொடுக்கும். ஆப்ரேஷன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் வெற்றி அடைஞ்சிரும், ஆனால் ஆப்ரேஷனுக்கு உண்டான எல்லா எக்ஸ்பென்ஸும் நீங்கள் கட்டியிருப்பீங்க. அதில் பாதி தான் வரும், இல்லை 75% தான் வரும். ஸோ அனாவசிய விரயங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். அதே சமயம் குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும். குழந்தைகள், உடன்பிறப்புகள், அவர்களின் ஆலோசனை கேட்டு, உங்கள் தம்பி தங்கைகள் இல்லாட்டி உங்கள் பையன் உங்கள் பொண்ணு, அவங்க பேச்சை கேட்டு நடந்துட்டு வாங்க. உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுலேயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கடன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அந்த கடன் ஜாஸ்தியாக இருக்கிறது நல்லது தான். அந்த கடன் இல்லை அப்படின்னா அவர்களுடைய நிலை மாறுவதற்கான, நிலை தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஐயோ என் பையன் வந்து கடனில் கஷ்டப்படுறானே, ஐயோ என் பொண்ணு நஷ்டத்தில் கஷ்டப்படுறாளே, கவலையப்படாதீங்க. அவங்கள திருத்துறதுக்கு இது ஒரு வழி, அவங்க தப்பான செலவுகளை குறைக்கிறதுக்கு இது ஒரு வழி, அவங்கள சேமிப்புக்கு உண்டான முக்கியத்துவத்தை அறிய வைக்கிறதுக்கு இது ஒரு வழி. அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தினால லாபம் ஏற்படுறதுக்கான அமைப்பு வருது. நீங்கள் கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும், உங்களுக்கு ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படும். உங்களுக்கு கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக செல்வாக்கை உயர்த்தும் வாய்ப்பு ஏற்படும். ஃபாரின் ட்ராவல் உங்களை தேடி வருங்க. ஸோ நல்ல நேரம் இப்போது, அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் நல்ல நேரத்துலேயும் சில சங்கடங்கள் இருக்குது, அதுக்கு தான் ரெண்டையும் சொல்லிட்டு வரேன். நல்லதையும் சொல்கிறேன், கெட்டதையும் சொல்கிறேன். நான் கெட்டதை எடுத்துக்க மாட்டேன், நல்லது கெட்டது தான் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, நல்லதை எடுத்துக்க மாட்டேன்னா நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். வாழ்க்கைனா நல்லது கெட்டது சேர்ந்தது தான். எனக்கு நல்லது மட்டுமே, எனக்கு எப்போ பார் கிராஃப் இப்படியே ஏறிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கே பிடிச்சி போயிடும். சரி போடா என்னடா இது எப்போ பார் நமக்கு நம்ம தொட்டதெல்லாம் வெற்றியாகவே இருக்குது, நமக்கு ஒரு 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 டென்ஷன் கொடுக்க வேணாமா, ஒரு நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க வேணாமா, அப்படியே ஒரு படபடப்பை வச்சு கடைசி நேரத்தை ஜெயிக்க வைக்க வேணாமா. இந்த இங்கிலீஷ் படம்லாம் அப்படி தான் போகும். அவங்க அந்த நம்மளை வந்து நுனி சீட்டில் உட்காந்து வச்சு பார்க்க வைப்பாங்க. அதே நம்ம நாட்டு இந்தியாவோட படம் பார்த்திங்கன்னா எப்போ பாரு காதல்லே ஓடிட்டுருக்கும். அங்கே காதல்ங்கிறது வந்து ஒரு 10%, இங்கே காதல்ங்கிறது 99%, மீதி 1% தான் இந்த சீனு, த்ரில்லிங்கு, சேசிங்கு, ரன்னிங்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு பதவி உயர்வுக்கான நேரம். அரசியல் துறை சார்ந்தவர்கள் கூட இருக்கிறவங்களாலேயே ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் தலைமையே உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மீனராசியில் பிறந்தவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தால் யாரையுமே நம்பக்கூடாது. கட்டின பொண்டாட்டிலேருந்து பெத்த புள்ள வரைக்கும் நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது. நம்பினீங்க உங்களுக்கு நஷ்டம்தான், அவமானம்தான், பதவி இழப்பு தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சாதகமான நாட்கள் மீனராசிக்குன்னு பார்த்திங்கன்னா மே 5, 6, 7, 8, 9, 10ஆம் தேதி, 10ஆம் தேதி மதியம் 12 மணி வரை, அதன் பிறகு 12ஆம் தேதி இரவு 7 மணி முதல் 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 30ஆம் தேதி காலை 9 மணி முதல் ஆரம்பித்து உங்களுக்கு நற்செய்திகள் தருகின்ற நாட்களாக இருக்கும். ஆனால் அதே சமயம் கஷ்டத்தை தரக்கூடிய, மனஸ்தாபங்களை தரக்கூடிய நாட்கள், வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கக்கூடிய நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள் முதல்லே இருக்குது. மே 1, 2, 3, 3ஆம் தேதி விடியற்காலை 12:30 மணி வரைக்கும், அதாவது 2ஆம் தேதி ராத்திரி 3ஆம் தேதி விடியற்காலை வரை. அதன் பிறகு மே 27 இரவு 7 மணி முதல் மே 30ஆம் தேதி காலை 6 மணி 39 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் உங்களுக்கு எதிரிகளின் கவலைகள் அதிகரிக்கும். எதிரிகளால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும். நீங்கள் யாரு கூட சண்டை போட்டிங்களோ அவங்கள வச்சு உங்கள் வீட்டில் சண்டை போடுவாங்க. அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பதட்டம். அன்றைக்கி தான் செலவு வரும், அன்றைக்கி தான் கார் ரிப்பேர் ஆகும், அன்றைக்கி தான் 2 வீலர் ரிப்பேர் ஆகும், அன்றைக்கி தான் உங்கள் வீட்டு போர் மோட்டர் ரிப்பேர் ஆகும், அன்றைக்கி தான் உங்கள் வீட்டு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும். எல்லாம் சேரும். இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் யாருக்கிட்டையுமே கிடையாது. ஆனால் தடுத்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்னென்னா சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரர் அப்படிங்கிறவர் வந்து நரசிம்மரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சிவன் எடுத்த ஒரு அவதாரம், ஒரு ஸ்வரூபம். அந்த சரபேஸ்வரர் பிரத்யங்கரா தேவியருடைய மூலம். அந்த சரபேஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். அதே சமயம் தினமும் துர்கா சப்த ஸ்லோகியை சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். கூடவே முடிஞ்சதுன்னா ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு சோமேசர், அதாவது சொக்கநாதர், அந்த சொக்கநாதரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் உறவுகளுடன் பகையுணர்வும் இல்லாமல் இருக்கும் அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அந்த திவ்ய தம்பதிகள்.
இந்த மே மாதத்திற்கான பலன்களை உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இது இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான ராசி பலன். தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் உங்கள் லக்னத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இல்லை இன்னொரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்குது, அதில் டைரெக்டாக நேரில் வந்து பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் அடுத்த 2 வருடங்களை நிர்ணயித்து பிளான் பண்ணி வாழறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.